ஒரு பாடம் ஒண்ணு குடுத்து விலங்கல்ல. கடைசியா வந்து இந்த இது ரெண்டு டூ லெட்டர்ஸ்ல வந்து ஆ ஆஹ் இப்ப நான் இன்னைக்கு ஓதினேன். அதுக்கு பிறகு ஒரு பாடம் ஒண்ணு கொடுத்தீங்க வந்து செய்வோம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அப்படின்னு. ஓகே. இப்போ 2 எழுத்துக்கள் 2 லெட்டர்ஸ் பாடத்தில் நாங்கள் வந்திக்கிறோம். நீங்க சொன்ன விஷயத்தை பார்த்தா 2 லெட்டர்ஸ் பாடத்துக்கு வந்திக்கிறீங்க. அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு புதிய ஒரு சாப்டருக்கு வந்திருக்கீங்க 2 லெட்டர்ஸ்ல. சரி, 2 லெட்டர்ஸ் என்று சொல்றது நாங்க சுக்கூனோட சேர்த்து இன்னும் ஒரு எழுத்து உச்சரி பார்த்தோம், அப்படித்தானே? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் இதோட சேர்த்து சுக்கூனை பார்த்துக்கிறோம். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால் அதுல நீட்டுதல் தொடர்பான விஷயங்களை பார்க்க போறோம். இது கொஞ்சம் நுணுக்கமான பாடம். ஆனா கொஞ்சம் என்ன சொல்ற மூளைக்கு வேலை உள்ள பாடம். உதாரணத்துக்கு பாருங்க, இது நம்பர் 1 போட்டிக்கிறது. இதை நாங்க சிம்பிளாக உச்சரிப்போம். இப்படி ப என்ன சொல்றால் ப. இதுல என்ன நடக்குது பாருங்க. ப என்ற எழுத்தோட பக்கத்துல ஒரு அலிஃப் ஒன்று சேருது. சேர்ந்துச்சினால் அது வடிவம் பெரும்பாலும் இந்த வடிவத்துல வரும். அப்ப இந்த அலிஃப் சேர்றதன் காரணமாக இதுல உச்சரிப்பு எப்படி மாறும் என்றால் 1 செகண்ட் நீட்டுறதுக்கு போதும் ப. காரணம் என்ன? பக்கத்துல சேர்ந்த அந்த அலிஃப். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல தா ஒன்று வருது. அந்த தேய்க்கு மேல ஃபத்தஹத்துன்னு வச்சு இதே வடிவம் மாதிரி ஃபத்தஹத்துன்னு வச்சு பக்கத்துல ஒரு அலிஃபை சேர்த்தோம் என்றால் அதுவும் அதே வடிவத்துக்கு மாறும். எப்படி வரும் உச்சரிப்பு? ட. அப்போ பாருங்க, என்ன 2 ரீசன் இருக்குது. ஏதாவது ஒரு எழுத்துக்கு ஃபத்ஹத்துன் என்ற அடையாளம் வைக்கப்பட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு அலிஃப் சேருமாக இருந்தால் அதை நாங்க 1 செகண்ட் நீட்டி ஓதணும். இல்லைனா இது முதலாவது தியரி. ஃபத்ஹத்துன் சேரணும், பக்கத்துல அலிஃப் கட்டாயம் வைக்கணும். ரெண்டாவது பாருங்க, இதை நாங்க எப்படி சொன்னோம்? பி. பி இங்க நடக்குது. பி என்ற எழுத்தோட என்ன சேருது? ஈ சேருது, ஏ சேருது, செய்யப்பட்ட ஈ. யா சேருது. எப்படி சொல்லணும்? சுக்கூன் செய்யப்பட்ட யா சேர்ந்திக்குது. சேர்ந்து சொன்னா அதோட வடிவம் இப்படி வரும். 2 3 ஈ. சேர்த்து எழுதப்பட்ட வடிவத்துக்கு வரும். இது என்ன செய்யும் என்றால் இது பி தானே. பி அப்படித்தான் வரும். அந்த பி என்றது 1 செகண்ட் நீட்டப்படக்கூடியதாக இழுக்கப்பட்டு பி என்று வரும். ஈ. ஈ. அப்ப ஏன் நாங்க பி என்ற ரீசனை கேட்டேன்னு சொல்லணும். சுக்கூன் செய்யப்பட்ட யாவோட கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட பா சேர்ந்திக்குது. உதாரணத்துக்கு தீ என்று நீட்டணும் அப்படின்னா என்னென்ன சேரணும் என்றால் என்ன சொல்லுவோம்? சுக்கூன் செய்யப்பட்ட ஈ. யாவோட சுக்கூன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால என்ன தீ வரணும்? கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட தா உண்டு யாவோட சேரணும். சுக்கு யா ஒன்றும் சேரணும். அப்படி சேர்ற சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்வோம்? அதை தீ என்று நீட்டுவோம். இது கிளியரா? ரெண்டாவது வார்த்தை. ஓகே. ஓகே. அப்படின்னா இப்படி மாறி கேட்டா இப்ப அப்ப இந்த தேய்க்கு மேல ஃபத்தஹத்துன் இதை நீட்டேலுமா? கே. ஆ இப்ப தி என்று நீட்டலாம். சொல்ற நேரம் அல்லது பி என்று சொல்ற நேரம் என்ன சொல்றோம்? கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட பாவோட தான் யா சேரணும், அப்பதான் நாங்க பி என்று நீட்டலாம் என்று சொல்றோம். இப்ப நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அப்படி என்றால் ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட யாவோட சாரி ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட பாவோட இந்த சுக்குன் செய்யப்பட்ட யா சேர்ந்துச்சதுனால் நீட்டுறதா? இல்ல. ப. இல்ல. ம், ம், எப்படி வரும் அது? பேண்டு தான் வரும். பேண்ட் வராது. யாவோட சுக்குன் செய்த பாடம் படிச்சிட்டோமே இதுக்கு முன்னால. பை. ஆ பை என்று வரும். வெரி குட். பை. அவ்வளவுதான். அப்ப விளங்குதா? ப பி பை. அதுவும் விளங்குது. எப்படி அந்த வேறுபாடு வருது? இப்ப எதுக்கு வேலை? எங்கட மூளைக்கு வேலை. எங்கட மூளையில எங்கட மைண்ட்ல இந்த எழுத்து வருது, நாங்க இதை எப்படி உச்சரிக்கணும், இன்னெழுத்து வரை இது இப்படி உச்சரிக்கணும் என்று சொல்லி ஓதி கொண்டு போற அந்த பாடங்களுக்கு கூடாக நாங்க யோசனையோட ஓதுறது அந்த பாடத்து முக்கியமான விஷயம். சரி, இப்ப நாங்க 3ஆவதுக்கு வருவோம். சரி, 3ஆவது நீங்க பாத்தீங்கன்னா என்ன மூணாவது? பு. இங்க என்ன நடக்குது? சுக்கூன் செய்யப்பட்ட வாவு சேருது. எதோட? லம்மத்துன் வா எழுத்து நம்ம பாவோட. அப்ப அதுல வடிவம் எப்படி வந்தீங்க? இப்படி வந்தீங்க. இப்ப இதுல உச்சரிப்பு எப்படி வரும் சொல்லுங்க பாபு. கெஸ் பண்ணுங்க பாபு. பூ. தெளிவாக 1 செகண்ட் நீட்டி நாங்க உச்சரிப்போம். எப்படி வரும்? பூ. 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 பூ
என்று பூ வராது. பூ நீட்டி வரும். பூ. இது மூணுலயும் என்ன டவுட்டிக்குதா? ஓ, இப்போ பி பியோட பியோட சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தா பி என்று வர பி. பி அல்ல, பியத்தான் நீட்டுறது, யாக்கு சம்மந்தம் இல்ல. பி என்று இந்த உச்சரிக்கிறீங்களா, இந்த இந்த இந்த- இதுல உச்சரிப்பு என்ன? பி. பி. அந்த பி என்றத நீங்க ஒரு செகண்ட் நீட்டணும். யாழ் எல்லாம் நீட்டல, ஒரு செகண்ட் நீட்டுறது பி. எது நீங்க பி பி. என்று சொன்னீங்களோ அந்த பி என்று ஒரு செகண்ட். எதை நீங்க ப பி. என்று சொன்னீங்களோ அந்த ப என்றத ஒரு செகண்ட் நீட்டுறது ப. ப. இந்த பூ என்றத ஒன் செகண்ட் நீட்டுறது பூ. பூ. இது கிளியரா? சரி. சரி, சரி. இப்ப clear. இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சு பாருங்க. இந்த மேலே இருக்கிற பாக்ஸ் பாருங்க. ப. ப. சரியா? இப்ப ப ஹலோ. என்று வராதே. ம். ப என்று வராதே. ப. ப. இது பேண்ட் வரும் அப்படியா? ப. ப. ப தானே வரும். பேண்ட் வந்தா என்ன நடந்திக்கணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா, கேன்சர் மண்டையில ஓடணும். பேண்ட் வரணுமா என்ன செய்யணும்? ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட பாவோட என்ன சேரணும்? ஹ சேரணும். ஆ சேரணும். ஆ, அலிஃப் சேரணும். சேரணும் மண்டல்ல என்ன சேரணும்? சரி. அலிஃப் சேரணும். சரி. அலிஃப் சேர்ந்தா மட்டும்தான் நாங்க பேன்னு இட்டலாம். அலிஃப் சேர்ந்தால் மட்டும், ஒன்லி ஒன்லி ஒன் பேன் இட்டுறதுக்கு. அப்ப நீங்க பேண்ட் இதை நீ எப்படி பேண்ட் இட்டுனீங்களா? நீட்டலுமா மேலைக்கு ஏத்த? அதாவது பேண்ட் மட்டும் தான் உச்சரிக்கணும். ப. ப. அப்ப யாக்கு என்ன செய்யற? சுக்குன் செய்யப்பட்ட யா வந்துக்குது. அப்ப அந்த இதுக்கு முன்னுக்கு படிச்ச பாடம் இங்க டச் ஆகும். இதுக்கு முன்னால நீங்க சுக்கூன் செய்யப்பட்ட பாடம் ஒன்று படிச்சீங்களா? அது மறந்துட்டு அப்படியா? ஓ, இல்ல படிச்சேன். படிச்சீங்க. அப்ப சுக்கூன்டா என்ன? சுக்கூன் பாடத்தை என்ன படிச்சுன்னு பாவம்? சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு மேல டொட் வந்தா சுக்குன். ப. இம். ப. ப. பக்கு மேல சுக்குன் இப்ப வச்சா உதாரணத்துக்கு அலிஃப் ஒன்று வந்திக்குது. சரியா? அலிஃப் பக்கத்துல பாய்க்கு அந்த பாக்கு மேல சுக்கூன் வந்திக்குது. இப்ப எப்படி ஓதும் இத? அப். அப். அபு. இன்ஷா அல்லாஹ் அபு. அபு. இப்ப அந்த விஷயம் கிளியர். சேம் விஷயம்தான். இந்த மூணு கிரைட்டேரியா போல வராத எல்லாமே சுக்கூன் தான். அடுத்த பாடம் தான், உங்களோட சுக்கூன் பாடம் தான். இந்த மூணு கிரைட்டேரியா, இந்த மூணு டிசைன்ல வரக்கூடியது மட்டும்தான் நீ என்ன செய்யணும் என்றால் நீட்டுதலை பத்தி யோசிக்கணும். எப்ப? முதலாவது, நல்லா கேட்டுக்கொள்ளணும். முதலாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட ஏதாவது ஒரு எழுத்துக்கு பக்கத்துல அலிஃப் வாரது. எப்படி? வசாத்துன் வைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அலிஃப் கூட வந்தால். ஆஹா, பக்கத்துல என்ன வரணும்? பக்கத்துல முக்கியம். ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட எழுத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அலிஃப் வரணும். வந்தால் அதுல நீட்டுதல் எல்லாம் ப, த, ச, ஜ, ஹ, ம, ந, வன்னு போகும். சரியா? ரெண்டாவது கான்செப்ட் என்ன? கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட ஏதாவது ஒரு எழுத்தோட என்ன ஜாயின் ஆகணும்? சுக்கூன் செய்யப்பட்ட சுக்குன் யா. செய்யப்பட்ட சுக்கூன் செய்யப்பட்ட யா ஜாயின் ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்? பி, தி, சி, ஜி, இ, பி, தி, சி, ஹி, மீ, லி, நீ என்று போகும். இது கிளியரா? ரெண்டாவது கிளியர் ஆயிட்டா? டவுட் ஆகிதானும் எப்படி? இல்ல சரி பி. சரி அந்த சுக்குன் செய்யப்பட்ட வந்தா பி. சி. ஆ, மூணாவது கொஞ்சம். தியரி என்னென்றால், மூணாவது தியரி என்னென்றால், ஏதாவது ஒரு எழுத்து லம்மத்துன் பெற்று வருமாக இருந்தால், ஏதாவது அலிஃபாய்க்கலாம், பாவாய்க்கலாம், தாவா, எந்த எழுத்தும் லம்மத்துன் பெற்று வந்தால் அதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து என்ன வாய்க்கணும்? சுக்குன் செய்யப்பட்ட வாய்க்கணும். அப்படி என்றால் அதுல உச்சரிப்பு எப்படி போகும்? பூ, தூ, ஊ. சு, ஜு, மு, நு, உ, லு, வு, யு என்று போகும். விளங்கினா? இதல்லாத அடுத்த எல்லா உச்சரிப்புகளும் நீங்க இதுக்கு முன்னால சுக்கூனை வச்சு படிச்ச அந்த அமைப்புக்கு போகும். சரியா?
ஓகே. அப்படி என்றால் திருப்பி இங்க பாடத்துக்கு வாங்கோ. இந்த இதுல உச்சரிப்பு எப்படி வரும்? நீ மீயா? நீ மீ? அப்படியா? மீமை இல்லையே, எங்க மீமைக்கு நீ விலங்கல்ல. சாரி. மேல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரஞ்சு கலர் இருக்கிறதா? ஓ, நான் வட்டம் ப்ளூ கலர் வட்டம் போட்டிக்கிறது. வை வி ஆ, தானே. வை பை. அடுத்தது வை முய் மு புய். அப்படியா? மு இது எப்படி வரும்? பூ என்று வருமா, புய் என்று வருமா, பூ நீட்டணுமா, பான் நீட்டணுமா, எப்படி? பூ 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 நீட்டணும். முய் முய் முய். பூய் நீட்டணும். அப்படியா? நான் என்ன சொன்னேன்? அது நீட்டுறது பிள்ளையே. நீட்டே இல்லாத நீட்டுற கேன்சர் பிள்ளைங்க நான் போகல. அப்ப எப்ப நீட்டுவோம்னு சொல்லி பத்தாவது இடத்துல அலிஃப் வந்தா நீட்டணும். ஃபத்துஹாட் எழுத்துட்டு அலிஃப் வந்தா நீட்டணுங்கிறது பிள்ளை. ஃபத்துஹாட் எழுத்துல அலிஃப் ஆ, வந்தா நீட்டணும் சொன்னா, ஃபத்துஹாட் இடத்துல அலிஃப் வந்தா நீட்டணும் அப்படி என்றால், அலிஃபை நீங்க அலிஃபுக்கு மேல ஃபத்துஹா போட்டா நீட்டுவீங்க. அதான் ஃபத்துஹாட் இடத்துல அலிஃப். விளங்க சொல்லுது நீங்க. ஃபத்துஹாட் பத்தா இடத்துல அலிஃபை போட்டா நீட்டலாம். ஏண்டா இப்ப இப்படி தானே, இப்ப இந்த பாக்ஸ் நீட்டணுமே. அப்படியா? பிழையே அது. பத்தாக்கு முன்னுக்கு வர எழுத்துல வந்து பத்தா எழுத்து பத்தா குறியீடு வந்த எழுத்துக்கு பக்கத்துல அலிஃப் வந்தா நீட்டணும். ஆ, இன்னும் கொஞ்சமா தெளிவா சொல்லுங்க, இல்லாட்டி மாறிடுவீங்க. எப்படி சொல்லணும்? ஏதாவது ஒரு எழுத்து ஃபத்ஹத்துன பத்தா பெற்று வந்து அதுக்கு பின்னால வாருது, அதை தொடர்ந்து வாரது அலிஃபாக இருக்கும் என்றால், குறிப்பிட்ட அந்த எழுத்தை நாங்க 1 செகண்ட் நீட்டுவோம். நீங்க சொன்னது போல ஏதாவது ஒரு எழுத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு எழுத்து ஃபத்ஹத்துன் வந்து அதுக்கு பக்கத்துலன்னு சொன்னீங்கண்டா கொஞ்சம் முன்னுக்கு தூக்கி போட்டா மாறிடுமே. இப்போ இப்படித்தானே பாக்கு மேல ஃபத்ஹத்துன் வச்சு பக்கத்துல நீ அலிஃப் போட்டிக்கி ஆ, மாறி போட்டா, முதலாவது அலிஃப் பக்கத்துல ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட வா போட்டா என்ன செய்யுங்க? பாண்டு அப ஓத பார்ப்பீங்க. அது போல அல்ல. விலங்கு செல்லது அது போல அப்படி வராது. அப்போ ஆ, அதை நாங்க சொல்லி பழகிறது தான் முக்கியம். எப்படி சொல்லணும்? ஏதாவது ஒரு எழுத்து ஃபத்ஹத்துன பெற்று வந்து அதுக்கு தொடர்ந்து வார எழுத்து, அதை தொடர்ந்து அதுக்கு பின்னால வார எழுத்து என்ன வைக்கணும்? அலிஃபா அலிஃப் ஆயிக்கணும். வைக்கணும், சுக்குன் செய்யப்பட்ட யா வைக்கணும், சுக்குன் செய்யப்பட்ட வா வைக்கணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாங்க அதை 1 செகண்ட் ம், நீட்டி ஓதுவோம். இப்படி வரும். இந்த கான்செப்டை கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க விலங்கெடுக்கணும். முதலாவது கட்டாயம் அந்த விலங்கெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதப்பதான் நமக்கு அது விஷயம் சரியா படும். அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். முதலாவது கான்செப்ட். ரெண்டாவது, மேல் பாக்ஸை கொஞ்சம் திருப்பி ஒதுங்க போகண்டா. வை ஆ, புய் போய் வெரி குட். தை 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 விலை தி தி பார்த்தீங்களா? தீ. தி இந்த குழப்பம் தி. கிளியர். அதே நேரம் ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு இடையில மிச்சம் டைம் எடுத்துக்கொண்டு மிச்சம் யோசிச்சு கொண்டிக்கப்படாது. அது எங்களோட ஃப்ளோல ட்ரெக்குக்கு மாறணும். தை, ஓகே. பொய், தை, தீ, இப்படி அடுத்தடுத்ததை நாங்க சொல்லிக் கொண்டு போற ஒழுங்குக்கு நாங்க மாற வேண்டி. சரி, இதில் இன்னொரு ஒரே ஒரு பாடம் கொஞ்சம் பார்ப்போம். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சி சி இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப நீங்க ரெண்டு விஷயம் படிச்சிட்டீங்க. சுக்கூனோட தொடர்பான ஆ, ரெண்டு விஷயம். ஒன்று நீட்டி சொல்றது, ரெண்டாவது நீட்டாம சொல்றது. நாங்க சொல்றது ஆ, நீட்டுறதுக்கு நீட்டாம ஓதுறதுக்கு இடையில நடுவுல ஒன்று கொண்டு ஓதப்படாது. தெளிவா ஒன்று நீட்டி ஓதணும், அல்லது தெளிவா நீட்டாம ஓதணும். அது அடுத்த முக்கியமான விஷயம். அதுக்கு முதலா நீட்டிங்க என்றால் சுய், நீட்டாம ஓதினா சுய். ரெண்டுக்கும் இல்லாம சுய் சுய் அப்படி ரெண்டுக்கும் இடைப்பட்டதா ஒரு ஓதுனா போகப்படாது. ஓகே. இல்லைங்களா? ஆ, ஓதுங்க பாப்போம். சி ஓதுங்க. நல்லா. ரெண்டாவது ஐன் கோ. தானே. ஐன் தானே. வெரி குட். கோ. லா நீட்டுங்க. கோ. வா
ஆ ஜா ஜாங்கிறது போல சொல்லி தந்துக்கிறேன். ஜ ஜே பை ஆஹா பே இல்லையே பைக்கு என்ன எழுத்திக்கு ஜெய் ஜி ஜெய் ஜே தீபம் ஜெய் ஜே ஜே ஜெய் ஜீம் தானே ஜீம் ஜீம் இல்லையா எப்படி வரும் மூணாவது ஜெய் நாலாவதா மூணாவதா ஜெய் எப்படி வரும் மூணாவது எப்படி வரும் மூணாவது ஆ பேசுறது கேக்குதா வணக்கம் சிஸ்டர் உங்களோட வணக்கம் சாரி கால் அடிச்சு சரி ஓகே பிரச்சனை இல்லை இந்த ரெக்கார்டை கேட்டக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடுக்கு வரப்போகல இந்த நீட்டுதல் கான்செப்ட் நல்லா ஃபுல்லாக உள்வாங்கிட்டு அதில் கடைசி ஸ்லைட் டிஸ்கஸ் பண்ணி தானே அது எப்படி நீட்டாலும் நீட்டாமலும் நீட்டுறதை நீட்டியும் நீட்டாமத்தை நீட்டாமலும் கன்ஃபியூஸ் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எப்படி தெளிவாக ஓதுறத கொஞ்சம் ரெடி ஆகிடுவாங்க இன்ஷா அல்லாஹ்